நீங்க முருக பக்தரா, முருகரை முழு மனசோட எப்பவும் நம்பிக்கையோட வணங்குறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். உங்க மனசுல எப்பலாம் ஒரு மாரி குழப்பமோ, இல்ல எனக்கு இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது, அந்த பிரச்சனையிலேருந்து என்ன வெளிய கொண்டு வர்றதுக்கோ, இல்ல எனக்கு உடம்பு சரியில்ல, அத நீங்க சரி பண்ணி குடுங்க. இந்த மாரி எத்தனையோ வேண்டுதல் இருக்கலாம். ஏதோ ஒரு வேண்டுதல மனசுல நெனச்சுக்கிட்டு, இப்ப என்ன அதுலருந்து வெளிய கொண்டு வாங்க அப்படின்னு முருகர்கிட்ட முழு மனதோட வேண்டிக்கிட்டு, சரவண பவ, ரவண பவச, வன பவ சர, நவ பவ சரவ, பவ சரவண, வசர வனப. இந்த மாதிரி நீங்க 6 தடவை இதை எழுதுங்களேன். கண்டிப்பா முருகர் வந்து உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுவாரு. அந்த வேண்டுதல் உடனே நடக்கலாம், இல்ல அது நடக்கிறதுக்கான சூழ்நிலைகளை முருகன் நமக்கு ஏற்படுத்தி தரலாம். அதனால முழு நம்பிக்கையோட தொடர்ந்து இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். என்னோட மனசுல எப்பெல்லாம் பயம், பதட்டம், இல்ல எங்க வீட்ல யாருக்காவது உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, உடனே நான் போய் ஒரு நோட்டும் பெண்ணும் எடுத்துட்டு இந்த மாதிரி நான் சரவண பவ இந்த மாதிரி 6 தடவை நான் அதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் முருகப்பெருமான் கிட்ட என்னோட வேண்டுதலை முழுமையா சொல்லிட்டு, இந்த பிரச்சனையெல்லாம் நீங்க தான்ப்பா சரி பண்ணணும்னு சொல்லி முழு நம்பிக்கையோட சொல்லிட்டு தான் நான் எழுதி முடிச்சுட்டு வருவேன். கண்டிப்பா அந்த பிரச்சனை அன்னைக்கே அது சரியாகலைனாலும் அதுக்கான சூழ்நிலையை முருகன் உருவாக்கி தருவாரு. ஆனா முழு நம்பிக்கையோட எழுதுங்க. நல்லதே நினைச்சுக்கிட்டு முருகன் நமக்கு நல்லதே கொடுப்பாரு. முருகர் கண்டிப்பா நமக்கு எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுவாருங்கிற முழு நம்பிக்கையோட மட்டும் செய்யுங்களேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.